வருது என்ன ஒரு பக்கம் தலைவலி இங்க பாருங்கம்மா சொல்றதுக்கு இதே மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்குதுங்க. நோண்டிட்டே இருக்கும்போது இந்த மண்ணு போக மாட்டேங்குதுங்க. கையில தான் எடுத்தேன், இருந்தாலும் ஒரு சின்ன பயம் குழப்பம்னு சொல்லி பயன்படுத்தி வச்சிருந்தாங்க. சின்ன வயசுல 7 வருஷம் ஆகுதுங்க. மனசாட்சி இல்லாம உனக்கு எத்தனை தாண்டி அப்போ வயசு ஏன்டி பொம்பளைங்களாம் வயசை மறைச்சு பேசுறீங்க? ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில எல்லாரும் எங்க மங்களகரமா கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வீட்டுக்கு ஒரு அது கொஞ்சம் நிறைய இதெல்லாம் பண்ணி வீட்டுக்காக ஒரு வேலை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிள்ளைய சொல்லிட்டே இருந்தாரு. என்னெல்லாம் போயிட்டு வந்து எதை பண்ணாலும் பண்ணு இல்லை விலங்கெல்லாம் சரி வாக்கலாம். இவரோட ரொம்ப நாள் ஆசைங்க. இன்னைக்கு பண்ண போறோம். நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதனால போறோம். அப்படியே இந்த விளாகை கன்னி பண்றோம். எல்லாத்தையும் எடுத்தோன்னே தான் அவங்க தேடுவாங்க. பாத்தீங்களா, சிவன்யாவை விவரமா இருக்கா, எங்கேயும் விட்டுட்டு போயிடுவாங்களாம். இவனும் கிளி போட்டாங்க, வெள்ளிக்கிழமை தானே, சரி வாங்க எல்லாம் போயிட்டு வந்துடலாம். இங்க முடிச்சுட்டு அடுத்த வாரம் மாமியார் வீட்டுக்கு போகணும். அதே என்னமோ தெரியலங்க, போகணும்னு குதிக்கலாம். இந்த வாட்டியாவது போவோம், சக்சஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இங்கே இருக்க திருவிழா பாருங்க, இங்கே கூட்டம் செம கூட்டம். நம்ம எல்லாம் வந்துட்டு கும்பிட்டாச்சுங்க, உட்காந்துருக்காங்க. என்னம்மா அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகங்க, இந்த ஃபங்க்ஷன் நாளுங்கிறதுனால இன்னும் அதிகமாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் படைச்சாங்க, பொங்கல் போட்டாங்களா, காலை டிஃபன் இங்கே முடிச்சாச்சு. இவங்க குட்டி மேடம் இங்கே உட்காந்துருக்காங்க. குட்டி மேடம் அப்படி அங்கே எங்கேயோ கொண்டு ஓரமாக போடு. அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்புறோம். பாப்பாவுக்குலாம் மொட்டை போட்டால் இங்கே தான் வந்து போடணும். நாங்கள் மொட்டை போட்டாலும் சொல்லி காது குத்து வச்சாலும் இதான் எங்கள் குழந்தைங்க இங்கே தான் வரணும். வந்ததுக்கு ஏதோ 2 ஃபோட்டோ எடுத்தாங்க. திரும்ப நம்ம எப்படி இங்கே தான் மொட்டை போட வருவோம். போலாமா? ரொம்ப நாள் இல்லை, ஒரு 20 நாள். ஆமாம், அதுக்குள்ளே வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மொட்டை போகிறதுக்கு வரணும். போலாமா சிவா? சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். போயிட்டு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம் வந்தோம் அந்த வேலையை போயிட்டு பார்க்கலாம். செடி கொய்யா செடி இருந்ததுங்க, அதை பார்த்துட்டு நிறுத்தி விட்டு போய் பிடுங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. எப்படியே யாரை கொளுத்தி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. ஆமாம், செத்து போயிருந்தது. கட்டை இல்லாமல் நின்றுதா, அதான் இதை மட்டும் பிடிங்க போகிறேன். அது மட்டும் ஏன் பிடுங்க முடியல? கோயிலுக்கு போயிட்டு வந்து குள்ளே கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு உட்காந்துட்டாங்க. சாப்பாடு ஆகிற மாதிரி தெரியல, அதனால அங்கே மாங்காய் பழுத்து இருந்து எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டை மாம்பழம், ஒரே மாம்பழம் ஆயிடுச்சு. இதை கொடுக்க மாட்டாங்க, ஏதோ பழத்தை போட்டு குழம்பு வைக்க போகிறாங்களாம். எடுக்காதுன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் முக்கியமாக எதுக்கு கோயில் போயிட்டு, ஆனால் சூப்பராக இருக்குங்க நம்ம பழம். வண்டு இருந்தாலுமே அப்படியே கேக்கு மாதிரி இருக்கு, அந்த நாருக்கு எதுவுமே இல்லை, அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். நம்ம வீட்டில் நம்ம தான் பெருமை பேசணும். இது நாங்கள் எதுக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னல, ஏதோ நல்ல விஷயம் பண்றாதுன்னு ஒன்றும் கிடையாதுங்க. வேலி விட போறோம். எங்களுடைய ரொம்ப நாள் இந்த கல்யாணம் ஆகி 5 வருஷத்து கனவு. எனக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆகுதுங்க. மனசாட்சி இல்லாம உனக்கு எத்தனை தாண்டி அப்ப வயசு ஏன்டி பொம்பளைங்களாம் வயசை மறைச்சு பேசுறீங்க? இது ஏன் அப்படி எல்லாம் பண்றாங்க? வயசை கேட்டா ஏதோ போருக்கு கூப்பிட்ட மாதிரி போய் சொல்றீங்க. இவ்வளவு கிழவி ஆயிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அது 7 வருஷமா போட முடியலங்க. அதுக்கு என்னன்னா முக்கியமாக நான் அந்த வேலிகள் போடுற காரணமே இருங்க காட்டுறேன். 3.5 வருஷமா நான் இதை ஒரு டப்பாக்குள்ளே வச்சுருக்கேன், முள்ளு சித்தாவை. அது உங்களுக்கு தெரியாதுல, காசு கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம வளர்த்தது இல்லையா. இந்த கொய்யா கன்று பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட தான் இருந்துச்சு. இது பெங்களூர் கொய்யா, சப்போட்டா, மாதுளை. இது வந்து நாட்டு கொய்யா, மாதுளை. இது இப்போ வர வழியில் பிடின்னு வந்த அந்த கொய்யா கன்று ஏதோ ஒரு நல்ல வெரைட்டி தான் போல். வைக்கிறதுக்காக தாங்க மெயினாக வேலி வரும். அது இல்லாமல் காய்கறி போட்டுக்கலாம், சந்தைக்கு போகிற வேலையாக இருக்காது இல்லை. அங்கே போகிறோம், எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருங்க. அந்த சைடு ஒரு 3 கல் போட்டுட்டோம். இந்த சைடு இதெல்லாம் எடுத்துகிட்டு, கல்லுலாம் இல்லை, சுத்தம் பண்ணி நூல் பிடிச்சி குழி எடுத்து வைக்கிறோம். நாளைக்கு அப்படியே இறக்கணுன்னே வேலையை போட்டுற வேண்டியதான். நோண்டிட்டே இருந்தாங்க. அப்போ நான் நினச்சி எடுத்தா கடைசியாக இது ஒரு மண்வெளி பம்பு, அவ்வளோக்கு பெருக்கல, சின்னதாக இருந்தது. நீங்கள் நிறைய பேர் இது பெருசாக கூட பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. நான் இந்த பெருசெல்லாம் பார்த்ததில்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த சைஸ்லேயே பார்க்குறேன். போயிட்டு வந்துட்டேங்க. வேலியெல்லாம் ஓரளவுக்கு, வேலியெல்லாம் இன்னும் விடல. நீ போயிட்டு என்னடா வீடியோவில் தான் உங்கள்கிட்ட காமிச்சல, அது என் ஃப்ரெண்ட்ஸு தாங்க. வேலைக்கெல்லாம் ஒன்றும் சம்பளம்லாம் இல்லை. எனக்கு ஏதோ ஒன்று அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு ஒன்றா செஞ்சு கொடுப்போம். பதிலுக்கு வந்து செஞ்சாங்க. என் கையிலே ஒன்றா 3 நாளில் வேலைக்கே நான் தான் சொன்னல உங்கள்கிட்ட லோன் எடுத்திருக்கேன். ஒரு லோனு அது ரொம்ப நாளாக அந்த ஆப்பில் நான் ட்ரை பண்ணிட்டேன். அந்த கொடுக்கவே மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் அதில் லோனே தர மாட்டான். எப்படின்னா அதில் வட்டி கம்மிங்கிறத தாண்டி நான் ப்ரமோட்லாம் பண்ணல, சொல்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் கட்டிக்கலாம்னு வச்சுங்களேன். ஒரு ஃபிக்ஸடாக வட்டி வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. ஆமாம், 100 ரூபா கிடைச்சாலும் இந்த மாசத்தோட இதில் நீங்கள் வந்து அதை கட்டி குறைச்சிக்கலாம். 2வது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் 10 மாதம் போட்டிருக்கீங்க, 5 மாதத்தில் கட்டினா 5 மாதம் வட்டி தான். மற்ற எல்லாத்துலேயுமே அந்த ஃபிக்ஸடாக வட்டி நீங்கள் கட்டி தான் ஆகணும்.
அவளுக்கு அப்ளை பண்ணிட்டே இருந்தா 4 மாசமா தரவே இல்லை. ஏன்னா நம்ம என்ன பெருசா சம்பாதிக்கிறோமா? இப்பவுமே எடுக்க கூடாதுன்னு தான் பிளான். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எடுத்தா பின்ன அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா கொடுத்தா 1 ரூபா கொடுத்தாங்க 1 லட்சம் கிடைக்குதுன்னா எடுத்து போர் அடிச்சிடலாம். ஏங்க நம்மளால சம்பாரிச்சு எதையும் பண்ண முடியாது, மொத்தமா கையில நிக்காது. ஏதாவது லோன் எடுத்தோம்னா ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு அந்த கடன் அடைக்கலாம்ல. அதுக்காக திரும்ப பாருங்க பிள்ளைங்களாம் வருது. என்ன ஒரு பக்கம் தலைவலி இங்க பாருங்கம்மா, சொல்றதுக்கு எல்லாம் தலையெல்லாம் இதே மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்குதுங்க. இவளுக்கு வேற கண்ணு கிட்ட அப்புறம் இங்க எனக்கு என்னன்னா சிவா அந்த ஸ்டாண்டப் எடுத்துக்கிறோம். எனக்கு வந்து டைம் சரியில்லைங்க, ஒரே நிமிஷம் வந்து அதாங்க இப்பெல்லாம் வந்து நேரமே சரியில்லாத மாதிரி தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எனக்கு அடி வந்தால் பெருசாக தான் விழும். இந்த சேனலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் சகாயம் தான் இதெல்லாம். அதனால் நீங்கள் நான் என்ன முடிவு பண்ணிட்டேங்க, கடைசி வரையும் காலத்துக்கு நமக்கு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்வோமே, இப்போ அது நமக்கு யூஸ்ஃபுல் தான். வேலி போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா காய்கறி போடுவேன், மிளகா, வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் கொத்தி விட்ருவேன், மரத்தெல்லாம் கழிச்சிருவேன். நிறைய அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணலாம்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எது கொண்டு வச்சாலும் கொண்டுடுது பாருங்க. வாழைக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், கற்பூரவள்ளி இதெல்லாம் கொண்டு அங்கே வைப்பேன். காய்கறி விலையை நம்ம குறைச்சிடும். சமாளிக்க முடியலமா எலாய் எலாய் பாம்பு தலையெட்டி பார்க்கலாம். அதாங்க அதுக்கு தான் மெயினாக நாங்கள் இப்போ ரெடி பண்ணுறோம். போயிட்டு குழியெல்லாம் நோண்டி வச்சுருக்கோம். ஏற்கனவே 3 கல் வச்சுருந்தேன், அதை மட்டும் எடுத்து 3 குத்தி விட்டு வந்தேன் ஒரே பக்கத்தில். இன்னும் ஒரு 22 கல் வாங்கி சாத்துக்கல் எல்லாம் போடணும். 22 கல் 200 அடி வேலி வாங்கணும், 30 அடி மீதும். அதை அப்படியே கட் பண்ணி தான் வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளோதான் தருவாங்க, அவங்க கட் பண்ணி தரமாட்டாங்க. அதை கட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை எடுத்து விட்டுலாமா. என்ன அடி பேசுறேன், இவங்களுக்கு உண்மையை எதுவுமே தெரியாது. கடவுளே அதாங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கேட்லாம் போட காசு இல்லை, அந்த வேலையை வச்சு அப்படியே இது பண்ணிட்டு மெயினாக விடணும். ஒன்னா செய்யணும். இதுக்கு மேலே எப்படியாவது கொஞ்சமாக லோன் எடுத்து போர் அடிச்சு முடிச்சிட்டா அடுத்தது வீட்டு வேலை தான். சிம்பிளாக ஒரு வீட்டை கட்டிட்டு அங்கே போயிடலாம், ரிலாக்ஸாக நல்லா இருக்கும். அதுக்காக மெயினாக நான் ஒன்றா ரெடி பண்ணுறேன். அப்புறம் என்னம்மா சோறாக்கு நல்லா என்னன்னு தெரியல. நீ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அது வந்ததுதான் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்து கிடந்து கொஞ்ச நேரம் வந்துட்டோம். இது மேலே பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க இன்னும் போவோம், சீக்கிரமாகவே போனது இருக்கு. அதுக்குள்ள அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும். ஆமாங்க, நம்மளோட மாமியார் எல்லாம் வரண்டிருக்காங்க இந்த வாட்டி. எல்லாரும் போகணும். மொட்டை போடுறது தான் அடுத்து இந்த கோயில் பயணம். உள்ளாய் எல்லாம் படம் தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரலையா, செல்லு நோண்டிட்டே இருந்தேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கு பிடிச்சது. அதான் எந்திரிச்சு உட்காரலான்ட்டு. மோஸ்ட்லி செல்லு நோண்டதில் இருந்தாங்க தூக்கமே வரமாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பிட்டாலும் செல்லு பார்க்க வேண்டிய பழக்கமாயிடுச்சு. ஏதாவது வீடியோ எடிட் பண்ணுறேன், அதை எடிட் பண்ணுறேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 10 நிமிஷம் உட்காந்து கூட செல்லு நோண்டுறோம். செல்லு நோண்டதை குறைச்சிட்டு பக்கத்தில் யார்கிட்ட பேச ஆரம்பித்தா கூட நம்ம ஓரளவுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கும் போல். இந்த ஒரு பழக்கத்தை என்னால் மாற்றிக்க முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ ட்ரை பண்ண முடியலங்க. நான் போன வீடியோவை வந்து முடிக்கவே இல்லை, அப்படியே படுத்துட்டேன். அதனால தான் இந்த வீடியோ முடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருந்தால் லைட்டாக கண்ணெடுத்து பிடிச்சி திடீர்னு எந்திரிச்சிட்டு. அதனால தான் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். பாய்ங்க, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.